ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலம் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு வீட்டு பாடம் முடிக்காத குழந்தை போல தேர்தல் வாக்குறுதி கொடுத்த புத்தகத்தை எடுத்து வீட்டு பாடம் செய்ய தொடங்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். தேர்வு நெருங்க நெருங்க படிக்காத பிள்ளைகளுக்கு எப்படி பயம் தொற்றிக்கொள்ளுமோ அதுபோல தேர்தல் நெருங்க நெருங்க மக்களுக்கு எதுவும் செய்யாத திமுகவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது. அதனால்தான் தூக்கத்தில் இருந்து விழித்த குழந்தை போல அலறி அடித்து அந்த திட்டம் இந்த திட்டம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்காமல் இந்த ஆண்டுதான் வழங்குகிறது. 4 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்காமல் இப்போது வேறு ஒரு பெயரில் போலி ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. 4 ஆண்டுகளாக இல்லாமல் இப்போது வந்து செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது பற்றி பேசுகிறது. 4 ஆண்டுகளாக இல்லாமல் இப்போது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி கொடுப்போம் என்று பேசுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இல்லாமல் இப்போது வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்திருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் 5 ஆண்டுகளில் மக்களுக்கு சேவையாற்றத்தானே ஆட்சிக்கு வருகிறது ஒரு கட்சி. ஆனால் அது எதையுமே செய்யாமல் தேர்தல் நெருக்கத்தில் வந்து மக்களுக்கு அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று சொன்னால் எப்படி நம்புவார்கள் மக்கள்? மக்களைத்தான் இப்படி ஏமாற்று என்று ஏமாற்றுகிறார்கள் என்றால் கூடவே பயணித்த கூட்டணி கட்சிகளுக்கும் இதே நிலைதான். உள்ளாட்சி தேர்தல்கள், வாரியங்கள், ஆணையங்கள் என்று எந்த விதமான அங்கீகாரங்களும் கொடுக்காமல் எல்லாவற்றையும் தங்கள் கட்சிக்காரர்களே அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்படுவதால் தான் கூட்டணி கட்சிக்காரர்களே இப்போது திமுக மீது கடுங்கோபத்தில் இருப்பதோடு இனி கூட்டணியில் கூட தொடரலாமா வேண்டாமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். இப்படி 4.5 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிவிட்டு தேர்தல் நெருங்கும் வேளையில் நாங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அடுத்த ஆட்சியில செஞ்சு கிழிப்போம் என்றெல்லாம் பேசி ஏமாற்ற பார்த்தால் மக்கள் முட்டாள்களா என்ன? இனியும் ஏமாற. ஆக 4.5 ஆண்டுகளாக அமைதி காத்துவிட்டு தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக அறிவிப்புகளை வெளியிடுவது ஏன்? மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்க பார்க்கிறதா திமுக? இனியும் ஏமாறுவார்களா தமிழ்நாட்டு மக்கள் என்று தீவிரமாக அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.